ஆகவே இங்கே படிப்பு என்பதை தாண்டி ஒரு அறிவார்ந்த சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றினா தான் இது போன்ற தீய பழக்கங்களிலிருந்து மக்களை நாம் மீட்டெடுக்க முடியும். குறிப்பாக இளம் வயதில் இருக்கின்ற இந்த மாணவர்களை மீட்டெடுக்க முடியும். இது பெற்றோர்கள்கிட்டேருந்தே வரணும், வளர்ப்பு முறையிலேருந்தே வரணும். சிறு வயதிலிருந்தே நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கறது, நல்ல நண்பர்களோட பழகிறது. குறிப்பாக இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லணும். பெரும்பாலும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறவங்க எல்லாருமே தவறான சேர்க்கை, தீய நட்பு. தீய நட்பு என்பது பல்வேறு வகையில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுல அடிப்படையான ஒரு அம்சமே பார்த்திங்கன்னா இந்த தவறான நண்பர்கள் சேர்க்கை தான். ஸோ நட்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப 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 ஒரு கேர்ஃபுல்லாக, அதாவது எச்சரிக்கையோடு இருக்கணும். ஒருவேளை தீ நட்பு என்று தெரிந்தால் அதை எந்த சூழ்நிலைக்காகவும் தொடரக்கூடாது, அதை வெட்டி எறிய தயங்கக்கூடாது. அதை செஞ்சுட்டாலே இது போன்ற போதை பழக்கங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு முதல் ஸ்டெப்பே அதுதான். அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அதற்கான சில வழிமுறைகள், ஒருவேளை பல்வேறு விஷயங்களை பண்ணி கூட அந்த போதை பழக்கத்திலேருந்து விடுபட முடியாத பட்சத்தில் தகுந்த மருத்துவ நிபுணருடன் ஆலோசனை மேற்கொள்வது, இது போன்ற விஷயங்களை செய்து எப்படியாவது அந்த போதை பழக்கத்திலேருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஆகவே இன்று அனுசரிக்கப்படுகின்ற இந்த நாளில் போதை பழக்கம் என்பது வாழ்வை மட்டுமல்ல, உலகுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இயற்கைக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பழக்கம். குறிப்பாக இளம் வயதினரிடையே மிக அதிக அளவில் பரவக்கூடிய ஒரு பழக்கம். ஆகவே சிறு வயது முதலே அதிலிருந்து விலகி நிற்பதற்கான வளர்ப்பு முறையை பெற்றோர்கள் மேற்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் அது போன்ற நட்புகளிலிருந்து ஒதுங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமையோ அதில் சிக்கிவிட்டால் அதிலிருந்து மீளுவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சபதமாக ஏற்று, இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் அறிவையும் நம்மை சுற்றிருக்கின்ற அனைவரிடமும் இதை பகிர வேண்டும் என்ற உணர்வை இன்றைய நாளில் நாம் ஒரு சபதமாக ஏற்று ஒரு போதைப் பொருள் இல்லாத சமுதாயமாக, போதை பழக்கம் இல்லாத சமுதாயமாக மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் நல்ல விதமான போதைகளுக்கு அடிமையாவதில் தவறில்லை. உதாரணத்துக்கு நல்ல புத்தகங்கள் படிப்பது, அது ஒரு விதமான போதை. நல்ல இசை கேட்பது, அது ஒரு விதமான போதை. நல்ல திரைப்படங்கள் பார்ப்பது, அது ஒரு விதமான போதை. நல்ல நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவது, அது ஒரு விதமான போதை. எந்த விதமான தீமையையும் உடலுக்கோ மனதுக்கோ சமூகத்திற்கோ தராத போதைகள். இது போன்ற நல்ல போதைகளுக்கு அடிமையாவது தவறில்லை. உடலையும் மனதையும் சமூகத்தையும் சீர்கெடுக்கும் மது, புகை, போதைப் பொருட்கள் போன்ற போதையிலிருந்து மீள்வது என்பது மிக மிக முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி